ஆக்டிவேட் பண்ணுங்க. எல்லைக்கு டெல்லி மெசேஜ். களமிறக்கப்பட்ட சாப்பர்கள். என்ன நடக்கிறது? பாகிஸ்தான் எல்லையில் ரோந்து பணிகளை மேற்கொள்ள இந்திய கடற்படையின் சாப்பர்கள் அதாவது ஹெலிகாப்டர்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. கடந்த 4 மாதங்களாக அங்கே ரோந்து நடக்காமல் இருந்தது. இப்போது இலகுரக நீண்ட தூரம் பயணிக்கும் திறன் கொண்ட ரோந்து ஹெலிகாப்டர்களை களமிறக்கியுள்ளனர். ரோந்து பணிகளை ஆக்டிவேட் செய்யுங்கள் என்று பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டதால் பாதுகாப்பு பணியில் கடற்படையும் களமிறங்கியுள்ளது. இது தொடர்பாக முன்னாள் ராணுவ வீரர் மேஜர் மதன் குமார் யூடியூப் சேனல் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில், இதன் சூத்திரதாரி அசீம் முனீர். அவர் ராணுவ தளபதி. அவர் இருக்கும் இடம் ராவல்பிண்டி. அதாவது ராவல்பிண்டி தான் ராணுவ தலைமையகம் உள்ளது. இந்த ராவல்பிண்டி தான் இந்தியா தாக்க வேண்டும். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தாக்கினால் வேலைக்காகாது. பாகிஸ்தான் பஞ்சாபில் தாக்க வேண்டும். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் சிந்துவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தாக்கினால் வேலைக்காகாது. பாகிஸ்தான் பஞ்சாபில் அடிக்காதவரை, ராவல்பிண்டியில் அடிக்காதவரை எதுவும் ஆகாது. அதற்கெல்லாம் நம்மிடம் பவர் இருக்கிறது. ராவல்பிண்டியில் தான் தாக்குதல் என்பது இருக்க வேண்டும். பிரமோஸுக்கு பதிலடி தர அவர்களிடம் ஆயுதங்கள் இல்லை, தடுப்பு அரண்கள் இல்லை என்பதை மறக்க வேண்டாம். நம்மிடம் ஆப்ஷன் நிறைய உள்ளது. முப்படை தளபதிகள் காம்பேட் ரெடி மோடில் உள்ளனர். போருக்கு செல்லும் முந்தைய நிலை இது என்று மேஜர் மதன்குமார் கூறியுள்ளார். இந்திய எல்லையில் படைகள் குவிக்கப்பட்டு வருகிறது. எந்த நேரமும் தாக்குதல் நடத்தப்படலாம் என பாகிஸ்தான் பதற்றமடைந்து வரும் நிலையில் எல்லையில் படைகள் குவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த வாரம் 26ஆம் தேதி பொதுமக்கள் கொல்லப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்திய ஆயுத படைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி முழு செயல்பாட்டு சுதந்திரத்தை வழங்கி உத்தரவிட்டுள்ளார். டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் பிரதமர் கூட்டிய உயர்மட்ட கூட்டத்தின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டது. 90 நிமிடம் நீடித்த இந்த கூட்டத்தில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் அனில் சௌகான் மற்றும் முப்படை தளபதிகள், ராணுவ தலைமை ஜெனரல் உபேந்திர திவேதி, கடற்படை தலைமை அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி மற்றும் விமானப்படை தலைமை மார்ஷல் அமர்பிரீத் சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர். தீவிரவாதத்திற்கு அழிவு தரும் அடியை கொடுக்க உங்களுக்கு அதிகாரம் உள்ளது. இதற்கான முழு அதிகாரம் உங்களுக்கு தருகிறோம். இந்திய ஆயுத படைகளின் திறன்களில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. உங்களுக்கு ராணுவ தாக்குதல் திட்டமிடலில் முழு அதிகாரம், சுதந்திரத்தை தருகிறோம் என்று பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். இந்திய எல்லையில் படைகள் குவிக்கப்பட்டு வருகிறது. எந்த நேரமும் தாக்குதல் நடத்தப்படலாம் என பாகிஸ்தான் பதற்றமடைந்து வரும் நிலையில் எல்லையில் படைகள் குவிக்கப்பட்டுள்ளது. முப்படைகளும் எல்லையில் குவிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கடற்படை பாகிஸ்தான் அருகே களமிறக்கப்பட்டுள்ளது. ஏவுகணைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. ராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகியவை தயார் நிலையில் உள்ளன. இதனால் இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது.